For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். பட்டியல் சாதியினரின் அடிப்படை பிரச்சினைகளை பற்றி விவாதிக்கவும். மதமாற்றம் அவர்களின் சமூக அந்தஸ்தில் ஏற்படுத்தும் தாக்கத்தை வெளிப்படுத்தவும். இந்திய சமூக கட்டமைப்பில் பட்டியல் சாதியினர் ஷெட்யூல்ட் காஸ்ட்ஸ் தாலத்ஸ் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் பல நூற்றாண்டுகளாக தொடரும் ஒரு வரலாற்று அநீதியாகும். அவர்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சினைகள் மற்றும் மதமாற்றம் அவர்களின் வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கம் ஆகியவற்றை சமூகவியல் கண்ணோட்டத்தில் விரிவாக விவாதிக்கலாம். பகுதி 1. பட்டியல் சாதியினரின் அடிப்படை பிரச்சினைகள். இவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை சமூக, பொருளாதார, அரசியல் மற்றும் கல்வி ரீதியாக வகைப்படுத்தலாம். சமூக தீண்டாமை மற்றும் ஒதுக்குதல் சோஷியல் அன்டச்சபிலிட்டி அண்ட் எக்ஸ்க்ளூஷன். சட்டரீதியாக தீண்டாமை ஒழிக்கப்பட்டிருந்தாலும் பிரிவு 17 நடைமுறையில் அது பல்வேறு வடிவங்களில் தொடர்கிறது. குடியிருப்பு பாகுபாடு. பெரும்பாலான கிராமங்களில் பட்டியல் சாதியினர் ஊருக்கு வெளியே தனிப்பகுதிகளில் சேரி காலனி வசிக்க கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். பொது இடங்கள் மறுப்பு. கோயில்கள், பொது கிணறுகள் மற்றும் தேநீர் கடைகளில் இரட்டை குவளை முறை. இன்றும் மறைமுகமான பாகுபாடுகள் உள்ளன. கௌரவ கொலைகள். சாதி மாறி திருமணம் செய்வது இன்றும் உயிருக்கு ஆபத்தானதாகவே உள்ளது. பொருளாதாரச் சுரண்டல் மற்றும் நிலமின்மை. எகனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் லேண்ட்லெஸ்னஸ். நிலமற்ற கூலிகள். பெரும்பான்மையான பட்டியல் சாதியினரிடம் சொந்தமாக விவசாய நிலம் இல்லை. அவர்கள் உயர்சாதி நிலவுடைமையாளர்களை நம்பியே வாழ வேண்டியுள்ளது. இது அவர்களை பொருளாதார ரீதியாகச் சார்ந்து இருக்க வைக்கிறது. இழிவான தொழில்கள். மலக்குழிச் சுத்தம் செய்தல், மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், தோல் பதனிடுதல் மற்றும் பிணம் எரித்தல் போன்ற சமூகத்தால் இழிவாக கருதப்படும் வேலைகளை செய்ய இவர்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். கல்வியறிவு மற்றும் வாய்ப்பின்மை. பள்ளிகளில் நிலவும் பாகுபாடு மற்றும் வறுமை காரணமாக பட்டியல் சாதி மாணவர்களிடையே இடைநிற்றல் டிராப் அவுட் விகிதம் அதிகமாக உள்ளது. கல்வி கற்றாலும் தனியார் துறைகளில் நிலவும் மறைமுகமான சாதிய பாகுபாட்டால் வேலைவாய்ப்பு பெறுவதில் சிக்கல் உள்ளது. வன்கொடுமைகள். அட்ராசிட்டிஸ். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் NCRB தரவுகளின்படி தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகின்றன. உரிமைகளை கோரும்போது அல்லது பொருளாதார ரீதியாக முன்னேறும்போது அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகின்றனர். பகுதி 2. மதமாற்றம் சமூக அந்தஸ்தில் ஏற்படுத்தும் தாக்கம். சாதிய கொடுமைகளிலிருந்து தப்பிக்கவும் சுயமரியாதையை மீட்டெடுக்கவும் மதமாற்றம் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. டாக்டர் P.R. அம்பேத்கர் நான் ஒரு இந்துவாக பிறந்தேன், ஆனால் ஒரு இந்துவாக இறக்கமாட்டேன் என்று கூறி 1956 இல் லட்சக்கணக்கான மக்களுடன் பௌத்தத்தை தழுவியது இதற்குச் சிறந்த உதாரணமாகும். மதமாற்றம் அவர்களின் சமூக அந்தஸ்தில் ஏற்படுத்தும் தாக்கத்தை 2 கோணங்களில் பார்க்கலாம். நேர்மறையான தாக்கம். பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ். உளவியல் விடுதலை. சைக்கலாஜிக்கல் லிபரேஷன். மதமாற்றம் செய்பவர்கள், குறிப்பாக பௌத்தம் அல்லது கிறிஸ்துவம், தங்களை தீண்டத்தகாதவர்கள் என்ற இந்து மத முத்திரையிலிருந்து விடுவித்துக் கொள்கிறார்கள். இது அவர்களுக்கு ஒரு புதிய சுயமரியாதையையும் மனநிறைவையும் அளிக்கிறது. கல்வி மற்றும் நிறுவன ஆதரவு. கிறிஸ்துவ மதத்திற்கு மாறியவர்கள் மிஷனரி பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் மூலம் சிறந்த கல்வி மற்றும் சுகாதார வசதிகளை பெற முடிந்தது. இது அவர்களின் அடுத்த தலைமுறையின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்தியது. சடங்கு ரீதியான சமத்துவம். கோயிலுக்குள் நுழைய முடியாது என்ற நிலை மாறி தேவாலயங்கள் அல்லது மசூதிகளில் வழிபாட்டு உரிமை கிடைப்பது அவர்களுக்குச் சமத்துவ உணர்வை அளிக்கிறது. வரம்புகள் மற்றும் எதிர்மறை தாக்கம். லிமிட்டேஷன்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். இருப்பினும் மதமாற்றம் அனைத்து பிரச்சினைகளையும் தீர்த்துவிடவில்லை என்பதே கசப்பான உண்மையாகும். மதங்களுக்குள்ளும் தொடரும் சாதி. இந்தியாவில் சாதி என்பது மதத்தை விட வலுவானது. கிறிஸ்துவத்திலும் இஸ்லாத்திலும் சாதி பாகுபாடு தொடர்கிறது.
தலித் கிறிஸ்தவர்கள் தலித் கிறிஸ்தவர்களுக்கும் உயர்சாதி கிறிஸ்தவர்களுக்கும் தனித்தனி தேவாலயங்கள் அல்லது கல்லறைகள் இருக்கும் அவலம் பல இடங்களில் உள்ளது. அவர்கள் அந்த மதத்திற்குள்ளும் இரண்டாம் தர குடிமக்களாகவே நடத்தப்படுகிறார்கள். இடஒதுக்கீடு இழப்பு, லாஸ் ஆஃப் ரிசர்வேஷன். இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவு. அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்து, சீக்கிய மற்றும் பௌத்த மதத்தை சார்ந்த தலித்துகளுக்கு மட்டுமே பட்டியல் சாதி SC அந்தஸ்து மற்றும் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இஸ்லாம் அல்லது கிறிஸ்துவத்திற்கு மாறுபவர்கள் தங்கள் SC அந்தஸ்தை இழந்து பிற்படுத்தப்பட்டோர் BC பட்டியலில் சேர்க்கப்படுகிறார்கள். இதனால் அரசு வேலை மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவத்தை அவர்கள் இழக்க நேரிடுகிறது. இரட்டை பாகுபாடு. மதம் மாறிய தலித்துகள் பழைய இந்து உயர்சாதியினரால் இன்னும் தீண்டத்தகாதவர்களாகவே பார்க்கப்படுகிறார்கள். அதே சமயம் புதிய மதத்திலுள்ள உயர் வர்க்கத்தினராலும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. முடிவுரை: மதமாற்றம் பட்டியல் சாதியினருக்கு ஒருவித ஆன்மீக மற்றும் உளவியல் விடுதலையை அளித்தாலும் அது முழுமையான சமூக விடுதலையை அளிக்கவில்லை. ஏனெனில் இந்தியாவில் சாதி என்பது ஒரு மத நம்பிக்கை மட்டுமல்ல, அது ஒரு சமூக கட்டமைப்பு. எனவே மதம் மாறினாலும் பொருளாதார அதிகாரம் மற்றும் அரசியல் அதிகாரம் பெறாதவரை அவர்களின் சமூக அந்தஸ்தில் முழுமையான மாற்றம் ஏற்படுவது கடினமே. Discuss the basic problems of the scheduled castes. Bring out the impact of conversion on their social status. பட்டியல் சாதியினரின் அடிப்படை பிரச்சினைகளை பற்றி விவாதிக்கவும். மதமாற்றம் அவர்களின் சமூக அந்தஸ்தில் ஏற்படுத்தும் தாக்கத்தை வெளிப்படுத்தவும். Basic problems of the scheduled castes. பட்டியல் சாதியினரின் அடிப்படை பிரச்சினைகள். Challenges. Social exclusion. SCs are often excluded from mainstream society, facing discrimination and untouchability. சமூக விலக்கு. SCக்கள் பெரும்பாலும் பிரதான சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள், பாகுபாடு மற்றும் தீண்டாமையை எதிர்கொள்கிறார்கள். Economic marginalization. SCs face significant economic disparities, including limited access to education, employment, and resources. பொருளாதார ஒதுக்கல். SCக்கள் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் வளங்களுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் உட்பட குறிப்பிடத்தக்க பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்கின்றனர். Violence and atrocities. SCs are vulnerable to violence and atrocities, including physical and verbal abuse. வன்முறை மற்றும் கொடுமைகள். SCக்கள் உடல் மற்றும் வாய்மொழி துஷ்பிரயோகம் உட்பட வன்முறை மற்றும் அட்டூழியங்களுக்கு ஆளாகிறார்கள். Limited access to education. SCs face barriers in accessing quality education, perpetuating cycles of poverty and inequality. கல்விக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல். தரமான கல்வியை அணுகுவதில் SCக்கள் தடைகளை எதிர்கொள்கின்றனர், வறுமை மற்றும் சமத்துவமின்மையின் சுழற்சிகளை நிலைநிறுத்துகின்றனர். Impact of conversion on social status. சமூக அந்தஸ்தில் மதமாற்றத்தின் தாக்கம். Change in social identity. Conversion can lead to a change in social identity, potentially reducing the stigma associated with being an SC. சமூக அடையாளத்தில் மாற்றம். மதமாற்றம் சமூக அடையாளத்தில் மாற்றத்திற்கு வழிவகுக்கும், இது ஒரு SCயாக இருப்பதோடு தொடர்புடைய களங்கத்தை குறைக்கும். Access to new opportunities. Conversion can provide access to new opportunities, including education and employment. புதிய வாய்ப்புகளுக்கான அணுகல். மதமாற்றம் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட புதிய வாய்ப்புகளுக்கான அணுகலை வழங்க முடியும். Community support. Conversion can provide a sense of community and support, potentially reducing feelings of isolation and marginalization. சமூக ஆதரவு. மதமாற்றம் சமூகம் மற்றும் ஆதரவின் உணர்வை வழங்க முடியும், தனிமைப்படுத்தல் மற்றும் ஓரங்கட்டப்படுதல் உணர்வுகளை குறைக்கும். Limitations. Continued discrimination. SCs may still face discrimination and prejudice, even after conversion. தொடர்ச்சியான பாகுபாடு. மதமாற்றத்திற்கு பிறகும் SCக்கள் பாகுபாடு மற்றும் தப்பெண்ணத்தை எதிர்கொள்ளக்கூடும். Limited social mobility. Conversion may not automatically lead to social mobility or improved economic status. வரையறுக்கப்பட்ட சமூக இயக்கம்.
மதமாற்றம் தானாகவே சமூக இயக்கம் அல்லது மேம்பட்ட பொருளாதார நிலைக்கு வழிவகுக்காது. Cultural identity conversion can also lead to cultural identity conflicts, particularly if the new religion or community has different cultural practices and expectations. கலாச்சார அடையாளம் மதமாற்றம் கலாச்சார அடையாள மோதல்களுக்கும் வழிவகுக்கும், குறிப்பாக புதிய மதம் அல்லது சமூகம் வெவ்வேறு கலாச்சார நடைமுறைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை கொண்டிருந்தால். Way forward. Social and economic empowerment. Initiatives aimed at promoting social and economic empowerment, including education and employment opportunities, சமூக மற்றும் பொருளாதார அதிகாரமளித்தல், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வாய்ப்புகள் உட்பட சமூக மற்றும் பொருளாதார அதிகாரமளிப்பை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட முயற்சிகள். Legal protections. Strengthening legal protections and enforcement mechanisms to prevent violence and atrocities. சட்ட பாதுகாப்புகள் வன்முறை மற்றும் அட்டூழியங்களை தடுக்க சட்ட பாதுகாப்புகள் மற்றும் அமலாக்க வழிமுறைகளை வலுப்படுத்துதல். Cultural sensitivity. Promoting cultural sensitivity and understanding, including efforts to challenge and change discriminatory attitudes and practices. கலாச்சார உணர்திறன் பாகுபாடான அணுகுமுறைகள் மற்றும் நடைமுறைகளை சவால் செய்து மாற்றுவதற்கான முயற்சிகள் உட்பட கலாச்சார உணர்திறன் மற்றும் புரிதலை ஊக்குவித்தல். சட்டம் மற்றும் சமூக மாற்றம் குறித்து சிறு குறிப்பு எழுதுங்கள். சட்டம் மற்றும் சமூக மாற்றம் law and social change. சட்டம் மற்றும் சமூக மாற்றம் ஆகியவற்றுக்கு இடையேயான உறவு மிகவும் நெருக்கமானது மற்றும் இயங்கியல் டயலெக்டிக்கல் தன்மை கொண்டது. சட்டம் என்பது சமூகத்தை வடிவமைக்கும் ஒரு கருவி. law is a tool of social engineering என்று பிரபல சட்ட நிபுணர் ரோஸ்கோ பவுண்ட் கூறுகிறார். இவ்விரண்டிற்கும் இடையிலான உறவை 3 முக்கிய கோணங்களில் விவரிக்கலாம். சட்டம் சமூக மாற்றத்தின் கருவி law as an instrument of social change. சமூகம் தேங்கி போகாமல் இருக்கவும் மூடநம்பிக்கைகளை ஒழிக்கவும் அரசே சட்டத்தை பயன்படுத்தி மாற்றத்தை கொண்டுவரும் முறை இதுவாகும். இங்கு சட்டம் சமூகத்தை முன்னோக்கி இழுத்துச் செல்கிறது. சதி ஒழிப்பு சட்டம் 1829 இந்தியச் சமூகம் ஏற்றுக்கொள்ள தயங்கிய போதே சட்டம் மூலம் உடன்கட்டை ஏறுதல் தடுக்கப்பட்டது. இது பெண்களின் நிலையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. தீண்டாமை ஒழிப்புச் சட்டம் 1955 பல நூற்றாண்டுகளாக இருந்த தீண்டாமையை சட்டத்தின் மூலம் கிரிமினல் குற்றமாக அறிவித்தது. தலித் மக்களின் சமூக அந்தஸ்தில் மாற்றத்தை விதைத்தது. இந்து வாரிசுரிமை சட்டம் 2005 பெண்களுக்கு பெற்றோர் சொத்தில் சம உரிமை அளித்ததன் மூலம் குடும்ப கட்டமைப்பில் பெண்ணின் அதிகாரத்தை உயர்த்தியது. சமூக மாற்றம் சட்டத்தின் முன்னோடி law as a reflection of social change. சில நேரங்களில் மக்களின் சிந்தனையும் சமூகமும் முதலில் மாறிவிடும், அதற்கு ஏற்ப சட்டம் தன்னை மாற்றிக்கொள்ளும். பிரிவு 377 நீக்கம். சமூகம் ஓரினச் சேர்க்கையாளர்கள் மற்றும் திருநங்கைகளை LGBTQ கூட்டல் ஏற்றுக்கொள்ளத் தொடங்கிய பிறகு உச்ச நீதிமன்றம் சட்டத்தை மாற்றியது. தகவல் தொழில்நுட்பச் சட்டங்கள் கணினி மற்றும் இணைய பயன்பாடு சமூகத்தில் அதிகரித்த பிறகே சைபர் குற்றங்களை தடுக்க ஐடி சட்டங்கள் ஆக்ட் 2000 இயற்றப்பட்டன. லிவ் இன் ரிலேஷன்ஸ் திருமணம் செய்யாமல் இணைந்து வாழ்வதை சமூகம் ஏற்றுக்கொண்டதால் சட்டமும் அதற்கு பாதுகாப்பு அளிக்கத் தொடங்கியது. சட்டத்திற்கும் சமூக யதார்த்தத்திற்கும் இடைவெளி த கேப். சட்டம் இயற்றப்பட்டாலும் சமூக மனநிலை மாறாதவரை முழுமையான மாற்றம் நிகழாது. இதை சட்டத்தேக்கம் லீகல் லாக் என்று கூறலாம். உதாரணம் வரதட்சணை தடை சட்டம் 1961 மிக கடுமையாக இருந்தும் சமூகத்தில் இன்றும் வரதட்சணை வாங்கும் பழக்கம் தொடர்கிறது. இங்கே சட்டம் உள்ளது, ஆனால் சமூக மாற்றம் முழுமையாக நிகழவில்லை. முடிவுரை சட்டம் மற்றும் சமூகம் ஆகிய இரண்டும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை. சட்டம் இல்லாத சமூகம் காட்டுமிராண்டித்தனமானது, சமூக மாற்றத்தை அங்கீகரிக்காத சட்டம் பயனற்றது.
எனவே ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்கச் சட்டமும் மக்கள் மனநிலையும் ஒருங்கே பயணிக்க வேண்டும். ரைட் ஷார்ட் நோட் ஆன் லா அண்ட் சோஷியல் சேஞ்ச். சட்டம் மற்றும் சமூக மாற்றம் குறித்து சிறு குறிப்பு எழுதுங்கள். லா அண்ட் சோஷியல் சேஞ்ச். ரோல் ஆஃப் லா இன் சோஷியல் சேஞ்ச். சமூக மாற்றத்தில் சட்டத்தின் பங்கு. ரிஃப்ளெக்டிங் சொசைட்டல் வேல்யூஸ். Laws often reflect and reinforce societal values and norms. சமூக மதிப்புகளை பிரதிபலிக்கிறது. சட்டங்கள் பெரும்பாலும் சமூக மதிப்புகள் மற்றும் விதிமுறைகளை பிரதிபலிக்கின்றன மற்றும் வலுப்படுத்துகின்றன. Influencing behavior. Laws can influence behavior and attitudes, promoting social change. நடத்தையை பாதிக்கிறது. சட்டங்கள் நடத்தை மற்றும் அணுகுமுறைகளை பாதிக்கலாம், சமூக மாற்றத்தை ஊக்குவிக்கலாம். Protecting rights. Laws protect individual rights and freedoms, promoting equality and justice. உரிமைகளை பாதுகாத்தல். சட்டங்கள் தனிப்பட்ட உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை பாதுகாக்கின்றன, சமத்துவம் மற்றும் நீதியை ஊக்குவிக்கின்றன. Examples. Civil rights movement. Laws played a crucial role in the civil rights movement, protecting the rights of marginalized communities. சிவில் உரிமைகள் இயக்கம். சட்டங்கள் சிவில் உரிமைகள் இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தன, ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களின் உரிமைகளை பாதுகாக்கின்றன. Women's rights. Laws have been instrumental in promoting women's rights, including equal pay and protection against violence. பெண்கள் உரிமைகள். சம ஊதியம் மற்றும் வன்முறைக்கு எதிரான பாதுகாப்பு உள்ளிட்ட பெண்களின் உரிமைகளை மேம்படுத்துவதில் சட்டங்கள் முக்கிய பங்கு வகித்துள்ளன. Social reform. Laws have been used to promote social reform, such as laws against child labor and human trafficking. சமூக சீர்திருத்தம். குழந்தை தொழிலாளர் மற்றும் மனித கடத்தலுக்கு எதிரான சட்டங்கள் போன்ற சமூக சீர்திருத்தங்களை ஊக்குவிக்க சட்டங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. Impact. Increased equality. Laws can promote equality and challenge discriminatory practices. அதிகரித்த சமத்துவம். சட்டங்கள் சமத்துவத்தை ஊக்குவிக்கவும் பாகுபாடு காட்டும் நடைமுறைகளை சவால் செய்யவும் முடியும். Social justice. Laws can promote social justice, protecting the rights of marginalized communities. சமூக நீதி. சட்டங்கள் சமூக நீதியை ஊக்குவிக்கவும் ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் முடியும். Cultural shift. Laws can contribute to cultural shifts, influencing attitudes and behaviors. கலாச்சார மாற்றம். சட்டங்கள் கலாச்சார மாற்றங்களுக்கு பங்களிக்க முடியும், அணுகுமுறைகள் மற்றும் நடத்தைகளை பாதிக்கலாம். இந்தியாவில் நகர்ப்புற சமூகத்தில் பாரம்பரிய சமூக நிறுவனங்களின் தொடர்ச்சி மற்றும் மாற்றத்தை விளக்குங்கள். நகர்ப்புற மேம்பாட்டு செயல்முறையை அவர்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார்கள்? இந்தியாவில் நகர்ப்புறச் சமூகம் அர்பன் சொசைட்டி என்பது மேற்கத்திய நாடுகளைப் போல பாரம்பரியத்தை முற்றிலுமாக அழித்துவிட்டு உருவானதல்ல. மாறாக இந்திய நகரங்கள் பாரம்பரியம் மற்றும் நவீனத்துவத்தின் கலவையாக மிக்ஸ் ஆஃப் ட்ரெடிஷன் அண்ட் மாடர்னிட்டி விளங்குகின்றன. நகர்ப்புற மேம்பாட்டுச் செயல்முறையில் சாதி, குடும்பம் மற்றும் மதம் போன்ற பாரம்பரிய நிறுவனங்கள் எவ்வாறு தொடர்கின்றன, மாறுகின்றன மற்றும் தகவமைத்துக் கொள்கின்றன என்பதை பின்வருமாறு விரிவாக காணலாம். சாதி அமைப்பு. காஸ்ட் சிஸ்டம். நகரங்களில் சாதி அழிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் அது வடிவத்தை மட்டுமே மாற்றிக்கொண்டது. மாற்றம். சேஞ்ச். தீண்டாமை தளர்வு. பேருந்துகள், உணவகங்கள் மற்றும் அலுவலகங்களில் யார் பக்கத்தில் அமர்கிறோம் அல்லது யாருடன் உண்கிறோம் கமென்சாலிட்டி என்ற கட்டுப்பாடுகள் நகர்ப்புறத்தில் மறைந்துவிட்டன. தொழில் மாற்றம். குறிப்பிட்ட சாதியினர் குறிப்பிட்ட தொழிலைத்தான் செய்ய வேண்டும் என்ற நிலை மாறி திறமைக்கேற்ப வேலைவாய்ப்புகள் அமைந்துள்ளன. தொடர்ச்சி. கண்டினியூட்டி. அகமண முறை. என்டாகமி. இன்றும் 95% நகர்ப்புற திருமணங்கள் சொந்த சாதிக்குள்ளேயே நடக்கின்றன. அரசியல். நகர்ப்புற தேர்தல்களிலும் வேட்பாளர் தேர்விலும் சாதி முக்கிய பங்கு வகிக்கிறது. நகர்ப்புற தகவமைப்பு. அடாப்டேஷன். சாதிச் சங்கங்கள். கிராமத்தில் சமூக குழுவாக இருந்த சாதி நகரத்தில் ஒரு அழுத்த குழுவாக பிரஷர் குரூப் மாறியுள்ளது. சாதிச் சங்கங்கள் கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் மற்றும் விடுதிகளை நடத்தி தங்கள் சாதி மக்களுக்கு நகர்ப்புறத்தில் உதவுகின்றன.
இணையதள வரன்கள், செய்தித்தாள் மற்றும் மேட்ரிமோனி தளங்களில் மேட்ரிமோனி சைட்ஸ் சாதி வாரியாக வரன் தேடுவது தொழில்நுட்ப உதவியுடன் சாதியை தக்கவைக்கும் நவீன முறையாகும். குடும்ப அமைப்பு ஃபேமிலி சிஸ்டம். நகரமயமாக்கலால் கூட்டு குடும்பம் ஜாயிண்ட் ஃபேமிலி சிதைந்துவிட்டது என்பது ஒரு மேலோட்டமான கருத்து. மாற்றம். அணுக்கரு குடும்பம் நியூக்ளியர் ஃபேமிலி இடப்பற்றாக்குறை மற்றும் வேலை நிமித்தமாக கணவன் மனைவி மற்றும் குழந்தைகள் மட்டும் வாழும் தனிக்குடித்தன முறை அதிகரித்துள்ளது. பெண்களின் அதிகாரம். பெண்கள் வேலைக்கு செல்வதால் குடும்ப முடிவுகளில் அவர்களின் பங்கு அதிகரித்துள்ளது. தொடர்ச்சி மற்றும் தகவமைப்பு. செயல்பாட்டு ரீதியான கூட்டு ஃபங்க்ஷனல் ஜாயிண்ட்னஸ். அவர்கள் தனித்தனி வீடுகளில் வசித்தாலும் முக்கிய முடிவுகள் எடுப்பதிலும் பண்டிகைகளை கொண்டாடுவதிலும் பண உதவிகளிலும் கூட்டு குடும்பமாகவே செயல்படுகின்றனர். வார இறுதி உறவுகள். வாரம் முழுவதும் வேலை பார்க்கும் குடும்பங்கள் வார இறுதிகளில் பெற்றோரை பார்ப்பது அல்லது வீடியோ காலில் பேசுவது மூலம் உறவை புதுப்பித்துக் கொள்கின்றன. திருமண முறை இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ். மாற்றம். திருமண வயது அதிகரித்துள்ளது. பெண்கள் 25 கூட்டல் ஆண்கள் 28 கூட்டல். விவாகரத்து என்பது அவமானமாக கருதப்பட்ட நிலை மாறி நகர்ப்புறங்களில் அது அதிகரித்து வருகிறது. காதல் திருமணங்கள் மற்றும் சாதி மறுப்பு திருமணங்கள் மெல்ல ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. தொடர்ச்சி. பெற்றோர் நிச்சயித்த திருமணம். இன்றும் பெரும்பான்மையான நகர்ப்புற இளைஞர்கள் பெற்றோர் பார்க்கும் வரனையே மணக்கின்றனர். தகவமைப்பு. சுய நிச்சய திருமணம் செல்ஃப் அரேஞ்ச். இளைஞர்கள் டேட்டிங் செய்து அல்லது பழகி பார்த்து பின்னர் பெற்றோரின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்கின்றனர். இது காதல் மற்றும் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தின் கலவையாகும். மதம் மற்றும் சடங்குகள் ரிலிஜன் அண்ட் ரிச்சுவல்ஸ். நகரங்களில் மதப்பற்று குறையவில்லை, மாறாக அது வணிகமயமாகியுள்ளது. மாற்றம். நேரமின்மை காரணமாக நீண்ட சடங்குகள் ஷார்ட்டன்ட் ரிச்சுவல்ஸ் சுருக்கப்பட்டுள்ளன. மந்திரங்கள் குறுந்தகடுகளாகவும் யூடியூப் வீடியோக்களாகவும் ஒலிக்கின்றன. தொடர்ச்சி. இந்துக்கள் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் தங்கள் பண்டிகைகளை முன்னெப்போதையும் விட பிரம்மாண்டமாக கொண்டாடுகின்றனர். தகவமைப்பு. கூறுபடுத்தல் காம்பார்ட்மெண்டலைசேஷன். மில்டன் சிங்கர் சென்னையில் செய்த ஆய்வின்படி நகர்ப்புற மக்கள் அலுவலகத்தில் நவீனமாகவும் வீட்டில் பாரம்பரியமாகவும் நடந்து கொள்கின்றனர். சமூக நிகழ்வுகள். விநாயகர் சதுர்த்தி, துர்கா பூஜை போன்ற பண்டிகைகள் மதம் சார்ந்ததாக மட்டுமல்லாமல் நகர்ப்புற மக்களின் சமூக ஒன்றுகூடலாகவும் சோஷியல் இவெண்ட் மாறியுள்ளன. அண்டை வீட்டார் உறவு நெய்பர்ஹுட். மாற்றம். கிராமங்களில் அண்டை வீட்டார் உறவு மிகவும் நெருக்கமானது. ஆனால் நகரங்களில் பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறார்கள் என்று தெரியாது என்ற அந்நியத்தன்மை ஆனனிமிட்டி உள்ளது. தகவமைப்பு. இதற்கு மாற்றாக நகரங்களில் குடியிருப்பு நலச் சங்கங்கள் ரெசிடென்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ் மற்றும் கிளப்புகள் கிளப்ஸ் மூலம் புதிய வகையான சமூக உறவுகள் உருவாக்கப்படுகின்றன. முடிவுரை. இந்திய நகர்ப்புறச் சமூகம் பாரம்பரியத்தை நிராகரிக்கவில்லை, அது பாரம்பரியத்தை சுத்திகரித்து ரிஃபைன் மற்றும் மறுவடிவமைத்து ரீஷேப் நவீன சூழலுக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டுள்ளது. சமூகவியல் அறிஞர் யோகேந்திர சிங் கூறுவது போல, இது இந்திய பாரம்பரியத்தின் நவீனமயமாக்கல் மாடர்னைசேஷன் ஆஃப் இந்தியன் ட்ரெடிஷன் ஆகும். இங்கு ஐபேட் கையில் இருந்தாலும் அதில் பஞ்சாங்கம் பார்க்கும் மனநிலை தொடர்கிறது. எக்ஸ்பிளைன் கண்டினியூட்டி அண்ட் சேஞ்ச் ஆஃப் ட்ரெடிஷனல் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் அர்பன் கம்யூனிட்டி இன் இந்தியா. ஹவ் ஆர் தே அடாப்டிங் டு த ப்ரோசஸ் ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட்? இந்தியாவில் நகர்ப்புற சமூகத்தில் பாரம்பரிய சமூக நிறுவனங்களின் தொடர்ச்சி மற்றும் மாற்றத்தை விளக்குங்கள். நகர்ப்புற மேம்பாட்டு செயல்முறையை அவர்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார்கள்? Continuity and change of traditional social institutions in urban India. Urbanization in India has led to significant changes in traditional social institutions, while some aspects continue to persist. நகர்ப்புற இந்தியாவில் பாரம்பரிய சமூக நிறுவனங்களின் தொடர்ச்சி மற்றும் மாற்றம். இந்தியாவில் நகரமயமாக்கல் பாரம்பரிய சமூக நிறுவனங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு வழிவகுத்துள்ளது, அதே நேரத்தில் சில அம்சங்கள் தொடர்ந்து நீடிக்கின்றன. Key observations. Family structure. The traditional joint family system is giving way to nuclear families in urban areas,
driven by economic necessity and changing lifestyle preferences. குடும்ப அமைப்பு. பாரம்பரிய கூட்டு குடும்ப அமைப்பு நகர்ப்புறங்களில் தனிக்குடும்பங்களுக்கு வழிவகுத்து வருகிறது. இது பொருளாதார தேவை மற்றும் மாறிவரும் வாழ்க்கை முறை விருப்பங்களால் இயக்கப்படுகிறது. Caste system. While the caste system's influence has diminished in urban areas, it still plays a role in social interactions and marriage alliances. சாதி அமைப்பு. நகர்ப்புறங்களில் சாதி அமைப்பின் செல்வாக்கு குறைந்துவிட்டாலும் அது இன்னும் சமூக தொடர்புகள் மற்றும் திருமண கூட்டணிகளில் ஒரு பங்கை வகிக்கிறது. Community ties. Urban communities often experience weaker community ties compared to rural areas, but neighborhood associations and community organizations are emerging as new forms of social organization. சமூக உறவுகள். கிராமப்புறங்களுடன் ஒப்பிடும்போது நகர்ப்புற சமூகங்கள் பெரும்பாலும் பலவீனமான சமூக உறவுகளை அனுபவிக்கின்றன, ஆனால் அண்டை சங்கங்கள் மற்றும் சமூக அமைப்புகள் சமூக அமைப்பின் புதிய வடிவங்களாக உருவாகி வருகின்றன. Adapting to urban development. நகர்ப்புற மேம்பாட்டுக்கு ஏற்ப மாற்றியமைத்தல். Modernization of traditional occupations. Many traditional occupations are being modernized to suit urban demands, such as artisans adapting to new markets and technologies. பாரம்பரிய தொழில்களின் நவீனமயமாக்கல். கைவினைஞர்கள் புதிய சந்தைகள் மற்றும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப மாற்றியமைத்தல் போன்ற பல பாரம்பரிய தொழில்கள் நகர்ப்புற தேவைகளுக்கு ஏற்ப நவீனமயமாக்கப்படுகின்றன. Changing roles of women. Urban women are increasingly participating in the workforce, challenging traditional gender roles and expectations. பெண்களின் பாத்திரங்களை மாற்றுதல். நகர்ப்புற பெண்கள் பணியிடத்தில் அதிகளவில் பங்கேற்கின்றனர், பாரம்பரிய பாலின பாத்திரங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளை சவால் செய்கின்றனர். Emergence of new social organizations. Urban areas are witnessing the emergence of new social organizations, such as resident welfare associations RWAS and non-governmental organizations NGOs, which are addressing local issues and promoting community development. புதிய சமூக அமைப்புகளின் தோற்றம். நகர்ப்புற பகுதிகள் புதிய சமூக அமைப்புகளின் தோற்றத்தை காண்கின்றன, அதாவது குடியிருப்பாளர் நலச் சங்கங்கள் RWAS மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் NGOs. இவை உள்ளூர் பிரச்சினைகளை நிவர்த்தி செய்து சமூக வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. Challenges and opportunities. Balancing tradition and modernity. Urban communities must balance traditional values and practices with modernization and urbanization. பாரம்பரியம் மற்றும் நவீனத்துவத்தை சமநிலைப்படுத்துதல். நகர்ப்புற சமூகங்கள் நவீனமயமாக்கல் மற்றும் நகரமயமாக்கலுடன் பாரம்பரிய மதிப்புகள் மற்றும் நடைமுறைகளை சமநிலைப்படுத்த வேண்டும். Social cohesion. Efforts are needed to promote social cohesion and community integration in urban areas. சமூக ஒற்றுமை. நகர்ப்புறங்களில் சமூக ஒற்றுமை மற்றும் சமூக ஒருங்கிணைப்பை ஊக்குவிக்க முயற்சிகள் தேவை. Inclusive urban planning. Urban planning should prioritize inclusivity, addressing the needs of diverse social groups and promoting equitable access to resources and services. உள்ளடக்கிய நகர்ப்புற திட்டமிடல். நகர்ப்புற திட்டமிடல் உள்ளடக்கத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும், பல்வேறு சமூக குழுக்களின் தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் மற்றும் வளங்கள் மற்றும் சேவைகளுக்கான சமமான அணுகலை ஊக்குவிக்க வேண்டும். பி.ஆர். அம்பேத்கர் வழங்கிய அரசியலமைப்பு ஒழுக்கத்தின் கருத்தை விரிவுபடுத்துங்கள். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சபையில் கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி ஆற்றிய உரையில் அரசியலமைப்பு ஒழுக்கம் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி என்ற மிக முக்கியமான கருத்தாக்கத்தை முன்வைத்தார். அவர் ஜார்ஜ் குரோட் என்ற வரலாற்று அறிஞரிடமிருந்து இச்சொல்லை கடன் வாங்கினாலும் இந்தியச் சூழலுக்கு ஏற்ப இதற்கு ஒரு புதிய ஆழமான அர்த்தத்தை கொடுத்தார். அம்பேத்கர் வழங்கிய அரசியலமைப்பு ஒழுக்கத்தின் முக்கிய அம்சங்களை கீழே விரிவாக காண்போம். இது ஒரு மனநிலை, a state of mind. அம்பேத்கரை பொறுத்தவரை அரசியலமைப்பு ஒழுக்கம் என்பது வெறும் சட்ட விதிகளை பின்பற்றுவது மட்டுமல்ல, அது மக்களின் மனதில் இருக்க வேண்டிய ஒரு ஜனநாயக பண்பு. ஒரு சமூகம் அரசியலமைப்புச் சட்டத்தை மதித்து அதன் மாண்புகளை தனது அன்றாட வாழ்வில் கடைப்பிடிப்பதே அரசியலமைப்பு ஒழுக்கம். அம்பேத்கரின் எச்சரிக்கை, அரசியலமைப்பு ஒழுக்கம் என்பது மனிதர்களுக்கு இயல்பாக வரும் உணர்வு அல்ல, அது வளர்க்கப்பட வேண்டியது, கல்டிவேட்டட்.
இந்திய மக்களிடம் இது இன்னும் முழுமையாக வரவில்லை. புரட்சிகர முறைகளை கைவிடுதல் abandonment of revolutionary methods. அரசியலமைப்பு சட்டம் வருவதற்கு முன்பு பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து சத்தியாகிரகம், ஒத்துழையாமை மற்றும் பன் போன்ற முறைகளை கையாண்டோம். ஆனால் அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த பிறகு இம்முறைகளை கைவிட வேண்டும் என்று அம்பேத்கர் கூறினார். சட்டத்திற்குட்பட்டு தீர்வு காணும் வழிகள் இருக்கும்போது வீதியில் இறங்கி போராடுவது அல்லது பொது அமைதியை குலைப்பது என்பது அராஜகத்தின் இலக்கணம், கிராமர் ஆஃப் anarchy என்று அவர் வர்ணித்தார். இதுவே அரசியலமைப்பு ஒழுக்கத்தின் அடிப்படை. தனிநபர் வழிபாட்டிற்கு எதிர்ப்பு ஆன்டி ஹீரோ வர்ஷிப். இந்தியாவில் அரசியலமைப்பு ஒழுக்கத்திற்கு மிகப்பெரிய எதிரி பக்தி அல்லது தனிநபர் வழிபாடு என்று அம்பேத்கர் கருதினார். மதத்தில் பக்தி முக்தியை தரலாம், ஆனால் அரசியலில் பக்தி அல்லது தனிநபர் வழிபாடு சர்வாதிகாரத்திற்கும் டிக்டேட்டர்ஷிப், நாட்டின் அழிவிற்கும் வழிவகுக்கும். அம்பேத்கரின் கூற்று: எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் உங்கள் சுதந்திரத்தை அவர் காலடியில் வைக்காதீர்கள். உங்களை ஆளும் உரிமையை முழுமையாக அவரிடம் ஒப்படைக்காதீர்கள். இதுவே அரசியலமைப்பு ஒழுக்கமாகும். பன்மைத்துவத்தை பாதுகாத்தல் ரெஸ்பெக்ட் ஃபார் டைவர்சிட்டி. அரசியலமைப்பு ஒழுக்கம் என்பது வேற்றுமையில் ஒற்றுமையை பேணுவதாகும். பெரும்பான்மை வாதத்திற்கு தடை. மக்களாட்சி என்பது பெரும்பான்மை மக்களின் ஆட்சிதான். ஆனால் அந்த பெரும்பான்மை பலம் சிறுபான்மையினரை மதம், மொழி அல்லது இனம் ரீதியாக நசுக்குவதற்கு பயன்படுத்தப்படக்கூடாது. மாற்று கருத்துக்களுக்கு இடமளிப்பதும் சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பதும் அரசியலமைப்பு ஒழுக்கத்தின் முக்கிய பகுதியாகும். அதிகார குவிப்பை தடுத்தல். அரசியலமைப்பு ஒழுக்கம் என்பது அரசாங்கத்தின் எந்த ஒரு அமைப்பும் சட்டமன்றம், நிர்வாகம் அல்லது நீதித்துறை தனக்கான வரம்பை மீறிச் செயல்படக்கூடாது என்று வலியுறுத்துகிறது. தன்னிச்சையான அதிகாரத்தை ஆர்பிட்ரரி பவர் பயன்படுத்தாமல் சட்டத்தின் ஆட்சிக்கு ரூல் ஆஃப் லா உட்பட்டு நடப்பதே உண்மையான ஒழுக்கம். முடிவுரை. அம்பேத்கரின் பார்வையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது வெறும் காகித ஆவணம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. அவர் கூறியது போல, அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு சிறந்ததாக இருந்தாலும் அதைச் செயல்படுத்துபவர்கள் மோசமானவர்களாக இருந்தால் அதுவும் மோசமானதாகிவிடும். எனவே மக்களும் ஆட்சியாளர்களும் அரசியலமைப்பு ஒழுக்கத்தை கடைப்பிடித்தால் மட்டுமே ஜனநாயகம் இந்தியாவில் தழைத்தோங்கும். Elaborate the concept of constitutional morality as given by B.R. Ambedkar. P.R. அம்பேத்கர் வழங்கிய அரசியலமைப்பு ஒழுக்கத்தின் கருத்தை விரிவுபடுத்துங்கள். B.R. Ambedkar's concept of constitutional morality emphasizes adherence to the principles and values enshrined in the Constitution, prioritizing democratic ideals, fundamental rights, and the rule of law. This commitment transcends mere acceptance of majority rule or adherence to pre-existing norms, instead focusing on upholding the Constitution's spirit and values. P.R. அம்பேத்கரின் அரசியலமைப்பு ஒழுக்கம் பற்றிய கருத்து அரசியலமைப்பில் பொதிந்துள்ள கொள்கைகள் மற்றும் மதிப்புகளை பின்பற்றுவதை வலியுறுத்துகிறது. ஜனநாயக இலட்சியங்கள், அடிப்படை உரிமைகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை முன்னுரிமைப்படுத்துகிறது. இந்த உறுதிப்பாடு பெரும்பான்மை ஆட்சியை ஏற்றுக்கொள்வது அல்லது முன்பே இருக்கும் விதிமுறைகளை பின்பற்றுவதை விட அதிகமாக உள்ளது. அதற்கு பதிலாக அரசியலமைப்பின் உணர்வு மற்றும் மதிப்புகளை நிலைநிறுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. Key aspects of constitutional morality. அரசியலமைப்பு ஒழுக்கத்தின் முக்கிய அம்சங்கள். Supremacy of the Constitution. The Constitution is the supreme law of the land, guiding decision making and governance to ensure individual rights and collective well-being are upheld. அரசியலமைப்பின் மேலாதிக்கம். அரசியலமைப்பு என்பது நாட்டின் உச்ச சட்டமாகும். இது தனிநபர் உரிமைகள் மற்றும் கூட்டு நல்வாழ்வு நிலைநிறுத்தப்படுவதை உறுதி செய்ய முடிவெடுப்பதையும் ஆட்சி செய்வதையும் வழிநடத்துகிறது. Protection of fundamental rights. Constitutional morality demands protection of individual rights and liberties, ensuring equality before the law and freedom from discrimination. அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல்.
அரசியலமைப்பு ஒழுக்கம் தனிநபர் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை பாதுகாப்பதை கோருகிறது, சட்டத்தின் முன் சமத்துவத்தையும் பாகுபாட்டிலிருந்து விடுதலையையும் உறுதி செய்கிறது. Rule of law. The rule of law ensures everyone is subject to the same laws, preventing abuse of power and protecting the rights of marginalized communities. சட்டத்தின் ஆட்சி அனைவரும் ஒரே சட்டங்களுக்கு உட்பட்டிருப்பதை உறுதி செய்கிறது, அதிகார துஷ்பிரயோகத்தை தடுக்கிறது மற்றும் ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது. Social justice and equality. Constitutional morality promotes social justice and equality, challenging deeply ingrained norms and practices that perpetuate inequality. சமூக நீதி மற்றும் சமத்துவம். அரசியலமைப்பு ஒழுக்கம் சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை ஊக்குவிக்கிறது, சமத்துவமின்மையை நிலைநிறுத்தும் ஆழமாக வேரூன்றிய விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகளை சவால் செய்கிறது. Inclusivity and pluralism. It emphasizes the importance of inclusivity, diversity, and pluralism, celebrating the nation's diverse tapestry while maintaining a secular state. அனைவரையும் உள்ளடக்குதல் மற்றும் பன்முகத்தன்மை. இது உள்ளடக்கம், பன்முகத்தன்மை மற்றும் பன்முகத்தன்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது, மதச்சார்பற்ற அரசை பராமரிக்கும் அதே வேளையில் நாட்டின் பன்முகத்தன்மை கொண்ட திரைச்சீலைகளை கொண்டாடுகிறது. Implications. தாக்கங்கள். Judicial independence. An independent judiciary is crucial in interpreting and enforcing the Constitution impartially, protecting individual rights and preventing tyranny. நீதித்துறை சுதந்திரம். அரசியலமைப்பை பாரபட்சமின்றி விளக்குவதிலும் செயல்படுத்துவதிலும், தனிநபர் உரிமைகளை பாதுகாப்பதிலும் கொடுங்கோன்மையை தடுப்பதிலும் ஒரு சுயாதீன நீதித்துறை மிக முக்கியமானது. Challenging social norms. Constitutional morality requires challenging deeply ingrained norms and practices that perpetuate inequality and injustice. சமூக விதிமுறைகளை சவால் செய்தல். அரசியலமைப்பு ஒழுக்கம் என்பது சமத்துவமின்மை மற்றும் அநீதியை நிலைநிறுத்தும் ஆழமாக வேரூன்றிய விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகளை சவால் செய்ய வேண்டும். Cultivating constitutional values. Educating citizens about tolerance, equality, and constitutional values is essential for building a just society. அரசியலமைப்பு மதிப்புகளை வளர்ப்பது, சகிப்புத்தன்மை, சமத்துவம் மற்றும் அரசியலமைப்பு மதிப்புகள் குறித்து குடிமக்களுக்கு கல்வி கற்பிப்பது ஒரு நியாயமான சமூகத்தை உருவாக்குவதற்கு அவசியம். For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.